ரசிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. மகாஜனங்களே, தாய்மார்களே, பெரியவங்களே, இதுவரைக்கும் உங்க கவுண்டமணியை நீங்க பல ஆங்கிள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன கேரக்டர் பண்ண போறேன் தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம சபானாம சுமையாம கத்திட்டு இருப்பாங்களே டெய்லி வந்து வாரத்துக்கு 2 முறை 2 வாரத்துக்கு 1 முறை ஓகே அந்த கேரக்டர் பண்ண போறேன். புரியலையா? ஆங்கர் பண்ண போறேன். ஐயோ நான் பண்ண மாட்டேன்னு அந்த டைரக்டர் கேட்கறதே இல்லைங்க. கையை பிடிச்சி தம்பி ராஜா நீ ஆங்கர் பண்ணியே தீரணும்னு கையை பிடிச்சி கேட்கறாரு. அவரே கையை பிடிச்சி கேட்கும்போது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேனா? இல்லையே, நீ தான் டைரக்டரோட காலில் கையில உளுந்து கெஞ்சி கூத்தாடி கதறி சாகிறதுக்குள்ள ஒரு நாளாவது நான் ஆங்கரிங் பண்ணணும்னு சொன்னேன்னு சொன்னாரு. டேய் அப்படின்னு யாரா சொன்னா? ஊர்ல சொல்லிக்கிட்டாங்க. ஊர்ல யாரா சொன்னா? ஊர்ல நானும் தான் சொன்னேன். டேய் நாயே, நான்லாம் உன்னை ஊர்ல மனுஷன் ரேஞ்சுக்கே வைக்கல, மங்கி ரேஞ்சுக்கு தான்டா வைக்கிறேன். மரத்துக்கு மரம் தாவ வேண்டிய நாயின்னு உன்னை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. கூட்டத்தோட கூட்டமா வந்தியா? சைலண்டா பாத்தியான்னு இருக்கணும், கமெண்ட்லாம் அடிக்கூடாது. ஓகேவா? போடா. சோ இவன் தொல்லை தாங்க முடியல. ஏர்பல் வழங்கும் ரன் டூப்பர் சிங்கர் தமிழகத்தின் செல்லாத குரலுக்கான தேர்வு இதோட ஃபைனலுக்கு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நேராக கான்சர்ட்டுக்கு போயிடுவோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜட்ஜஸ் 2 பேர் இருந்தானுங்க, அவங்கள வந்து கூப்பிட்டுருவோம். என்ன பெரிய ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டில் 4 வருஷம், ஹைகோர்ட்டில் 8 வருஷம் ப்ராக்டிஸாக பண்ணாங்க. இவங்கெல்லாம் ஜட்ஜு. யோ பஞ்சாயத்து போர்டில் உட்காந்து நாசுங்கன சோம்பு வச்சிருக்கிறவன் நல்ல தீர்ப்பு சொல்கிறாயா? என்னைக்குன்னா நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்காங்களா? சின்ன சின்ன குழந்தைய அழ வச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஷோவே. முதல்ல வந்து நம்ம பெரிய ஜட்ஜு அவரை கூப்பிட்டுருவோம். வாங்க வைகை குமரன், வாங்க வெல்கம் பேக், வாங்க வைகை குமரன். கை தட்டினா தான் வருவாப்புல. எங்க அந்த பையன்? அண்ணா அண்ணா நான் அங்க பாத்துட்டு இருக்கேண்ணா, சட்டி கோத்த மாதிரி இருக்கிறீங்கண்ணா, வாங்கண்ணா. ஏர்பல் ரன் டூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஃபைனலுக்கு வந்திருக்கோம். ஃபைனலா? என்ன கிரிக்கெட் மேட்சா? டேய் இந்த எகத்தால பேசலாம் வச்சுக்க கூடாது. சரி சரியா? ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். ஒரு ரவுண்டா? யாரா பாவீங்களா, வந்ததுல இருந்து நான் ஒரு ரவுண்டு கூட போலடா. எங்கடா வச்சிருக்கீங்க பாட்ல ஃபைனல் ரவுண்ட்ன்றானே? டேய் சைடு சாது வச்சிருக்கீங்களா, அதே சாப்பிட்டீங்களாடா? டேய் இந்த நிகழ்ச்சியில ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கோம் நம்ம. நிகழ்ச்சியில ஃபைனல் ரவுண்டா? சரி ஓகே, சரி உட்காந்துக்கா. அடுத்து நம்ம ஒரு ஜட்ஜை வெல்கம் பண்ணிடலாம். அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம சிலுக்கு ஸ்ரீராம். வாங்க வெல்கம் சிலுக்கு ஸ்ரீராம். என்னையா பேர் இது? என்ன சிலுக்கு ஸ்ரீராம்ன்ட்டு? டேய் நாயே, அனுராதா ஸ்ரீராம்னு ஒத்துக்கறல, அப்ப ஏன் சிலுக்கு ஸ்ரீராம் ஒருத்தங்க இருக்க கூடாதா? நான் வைப்பேன்டா, டிஸ்கோ சாந்தி ஸ்ரீராம் கூட வைப்பேன். நீ என்ன கேக்குற? வாங்க சிலுக்கு ஸ்ரீராம், வாங்க. ஏர்பல் ரன் டூப்பர் சிங்கர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இன்னைக்கு வந்து ஃபைனல் வேற. ஸோ குட்டீஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஏமா குட்டீஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டா நீங்க கொடுக்குற அந்த 2 லட்சத்தை 50 பேரை பிரிச்சு எடுத்துப்பானுங்களா? என்னங்கடா லாஜிக்? ஓகே நம்ம நிகழ்ச்சிக்கு நேரா போயிடலாமா? நேர்களே, இது உங்கள் ஏர்பல் வழங்கும் ரன் டூப்பர் சிங்கர். அண்ணே என்னடா உங்கூட்டு மளிகை சாமான் லிஸ்டா? நான் இதே ஏங்கிட்ட எடுத்துட்டு வந்தேன். ஐயோ அது இல்ல, இந்த ப்ரோகிராம் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் நமக்கு ஸ்பான்சர் பண்றவங்க. பாவி, இவனுங்க பேரெல்லாம் நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நிகழ்ச்சியே முடிஞ்சிடும் போல இருக்கடா. நான் சொல்றேன் பாரு, இந்த நிகழ்ச்சியை வழங்கும் வர அனகொண்டா மார்க சீய காத்து உள்ள காடு சோழ சனகு சனகுடம் இப்படிலாம் சொன்னாதான் ப்ரோகிராம் ஓடும். அப்புறம் இன்னொன்னு மறந்துட்டியே, வீணா போனவன் நடிச்சா காணாம போன இது வேற படம் வேற நிகழ்ச்சியை வழங்குதான். டேய் தம்பி, அப்ப ஒண்ணு பண்ணிக்கலாம், நீ நானும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஆங்கரிங் மட்டும் பண்ணுவேனா, ஸ்பான்சர் எல்லாம் நீ சொல்லுமா? ஓகேவா? ஓகே, ஓடி போய் உட்கார் போ. கூப்பிட்டு வா. நம்ம நிகழ்ச்சியோட முதல் போட்டியாளர் அழைச்சிருவோமா? வாங்க பவித்ரா ஸ்ரீ, வாமா. வணக்கம் அங்கிள். வணக்கம். உங்க பேர் என்னம்மா? அதான் அந்த ஆங்கர் பண்ற அண்டாவை சொன்னல, கேக்கல சிவடா. நாங்க ஒரு தடவை கேட்போம், நீங்க சொல்லணும். உங்க பேர் என்ன? பவித்ரா ஸ்ரீ. ஓகே, நீங்க என்ன படிக்கிறீங்க? பிகாம் செகண்ட் இயர். இது தேவையா? ஏன்டா உனக்குலாம் அறிவே கிடையாதா? உன்னெல்லாம் ஜட்ஜ் ஆக்கி உட்கார வச்சுக்கிறாங்க. 6-7 வயசு குழந்தை என்ன படிக்கும்? யூகேஜி படிக்கும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும். அந்த குழந்தை கிட்ட போய் நீ என்ன படிக்கிறேன்னு கேட்குற? இன்னைக்கு வந்து ஃபோக் ரவுண்ட், அது உங்களுக்கு தெரியுமில? தெரியும் தெரியும். என்ன பாட்டு பாட போறீங்க ஃபோக்ல? மச்சான பாத்தீங்களா? உன் மச்சான நான் ஏமா பார்க்கணும்? ஏன் மச்சான பார்த்தே 15 வருஷம் ஆச்சு. 50,000 ரூபாய் காது குத்துக்குன்னு கடை வாங்கிட்டு போனேன் வந்தேன். எனக்கு காது குத்திட்டேன், இன்னும் அழகணும். உன் மச்சான நான் ஏன் பார்க்கணும்?
ஐயோ அது இல்ல மச்சான பாத்தீங்களா பாட்டு பாடுவாங்க. மச்சான பாத்தீங்களா பாட்டு எங்க பாடுங்க பாப்போம். மச்சானே மச்சானே. வண்டர்ஃபுல் மார்வலஸ். மெடிக்கல் இல்ல மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறேன்னு வயிறு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்டா முறைக்கிற? அந்த வரி இன்னொருக்கா பாடுங்க. மச்சானே மச்சானே. மச்சான கூப்பிடுறீங்க. மச்சான் அப்படி உள்ள இருந்து கூப்பிடணும். அப்ப மேல பாடணும். மாடி மேலையா? மேல ஏறி பாடணுமா? யார் மேல ஏறி பாடணும்? அட பாவி, ஒரு பிஞ்சு மனசுல நஞ்சை வதச்சிட்டியாடா நாயே. யார் மேல ஏறின்னு கேக்குறா? இது தேவையா உனக்கு? அதாவது நீங்க பாடின பாட்டுக்கு மதிப்பெண்கள் 7. அவ்வளவுதானா? அவ்வளவு சொன்னாங்களா? சரி ரைட். மா சிலுக்கே சரியா கேட்க மாட்டேங்க கொஞ்சம். நீ வேணா மேல போய் கேட்டு வரியா? அவங்க என்ன சொல்றான்னு கேட்க. இல்ல இப்ப தெரியுதா? இவங்கெல்லாம் சொந்தமா யோசிக்கிறதே கிடையாது. அங்க என்ன சொல்றாங்களோ அதை வாங்கி டகாலி அடிச்சு விடுறது. எனக்கு கேட்க மாட்டேங்குது. என்னோட மார்க் வந்து இந்த பாப்பா ரொம்ப நல்லா பாடுனதுனால 7. பாத்தீங்களாங்க, நான் சொல்ல இவன் என்ன மார்க் கொடுக்குறானோ அதான் அவளும் கொடுப்பான். இவன் 7ன்னா 7, 8ன்னா 8, 8ன்னு கொடுத்தா அவளை 8ன்னு கொடுத்துருவா. ஆடா போங்கடா. முதல்ல என்ன பாட்டு பாடின? எதுக்கு அழுகிற? என்ன நீ பாடின? மச்சான பாட்டுன. அழுக ஃபோர்ஸ் பத்தலையா? உனக்கு பாட்டு வரல, ஒரு மண்ணாங்கட்டி வரல, நீ பாட்டு பரம்பரை கிடையாது. நீ எதுக்கு பாட வந்து போயிரு பேசாம. இவனுக்கு சங்கீதமே தெரியாது. இவன் சைடுல படா. நான் தான் மெயின். தண்டவாளத்துல உட்காந்து கத்து கொடுத்தேன், நடு கடல்ல உட்காந்து கத்து கொடுத்தேன், ஏன் குற்றால மாலையில குரங்குக்கு மத்தியில கூட கத்து கொடுத்தேன். இவனுக்கு சங்கீதமே தெரியாது. நீ போ. நம்ம முதல் போட்டியாளர் போயிட்டாங்க. அடுத்த கான்ட்ராக்ட் சண்டேல கூப்பிடுவோம். கான்ட்ராக்ட் அடுத்த கான்ட்ராக்ட் யாரு? ஹலோ சார். ஹலோ என்னடா? கண்டஸ்டன்ட். டேய், ஆங்கர் பண்றோம் நாங்க, எப்படி வேணாலும் பேசுவோம். அதை கேட்கறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நாங்க காண்டஸ்டன்ட்னா காண்டஸ்டன்ட். பா நம்ம சுமையாவை எடுத்துக்க. வெல்கம்ன்றதை எப்படி சொல்லலாம்? வெல்கம் பேக் அப்படினா எங்க ஒரு வாரம் சொல்லு. வெல்கம் பேக் அப்படிதான் சொல்லுவோம் நாங்க. நீ என்ன திருத்துற? சரி, அடுத்து என்னப்பா அது? அடுத்த கண்டஸ்டன்ட் கூப்பிடுங்க. சரி, அடுத்த கண்டஸ்டன்ட் கூப்பிடுவோம். வெல்கம் பாய் பரன். பாய் பரன். யோ என்னையா இது பேரு? பாயி பரன்ட்டு. டேய் நாயே, அவன் பாயை போட்டு பரன்ல படுத்து தூங்கிடுவான். அதுக்கு தான் அவன் பேர் பாய் பரன். வாங்க பாய் பரன். சூப்பரா. பாய் பரன் என்ன பாட்டு பாட போறீங்க? சங்கீத ஜாதி முல்லை பாட்டு. வாவ், சூப்பரான ஃபோக் சாங். நல்லா பாடணும். சூப்பரான ஃபோக் சாங். ஃபோக் சாங், சங்கீத ஜாதி முல்லை ஃபோக். ஃபோக் பாடு. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை 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 தம் 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 தம். அவனே நம்மள தம் அடிக்க சொல்றான். போய் தம் அடிச்சு வரலாம். வா. தம் 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 தம். நாதமே வா. ஓ ஆண்டி, வாட் எ பெர்ஃபார்மன்ஸ். Thank you ஆண்டி. அந்த தம் 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 நீங்க தம் பிடிச்சு பாடினப்போ ரொம்ப நல்லா இருந்தது உங்க. Thank you ஆண்டி. Thank you ஆண்டி. ஃபோக் சாங் ரொம்ப அருமையா பாடுனீங்க. அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். ஐயோ Thank you அங்கிள். டேய் என்ன பண்ற? ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாம் வயசான பாக்க. காலத்துல உட்காரு, உன்னால ஏந்திரிக்க முடியல. எதுக்கு அவஸ்தைப்படுற? ஸ்டாண்டிங் ஓவேஷன் வேண்டாமா? ரொம்ப நல்லா பாட. Thank you. டேய் மண்டையா, மார்க் போடு. ஏய் மூஞ்சில போட்றாத. உங்களுக்கு நான் கொடுக்குற மதிப்பெண் எவ்வளவு? 10. அட பாருங்கடா. Thank you. வைகை குமரன் கொடுத்த மதிப்பெண் பாத்தீங்கன்னா 10. இவங்க எவ்வளவு மதிப்பெண் கொடுக்க போறாங்கன்னு பார்த்துருவோம். சொல்லுங்க. ஏமா இருமா. இவங்கள 10 கொடுப்பாங்க. உனக்கு 10 அவங்க கொடுத்துறாங்க. போ. Thank you uncle. Thank you auntie. Thank you auntie. Thank you auntie. Thank you. Thank you. அடுத்து இங்க பாட வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் பேரு பத்திய பிரகாஷ். பத்திய பிரகாஷ். வாங்க பத்திய பிரகாஷ். டே நாயே, நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும். இவனுக்கு ஏன் பத்திய பிரகாஷ்னு பேரு வந்துச்சு? அதானே நானே சொல்லிடுறேன். அதாவதுங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா சாமி வேஷம் போடுறவங்க அம்மன் வேஷம் போட்டிருக்கோம், நாங்க 48 நாள் விரதம் இருந்தோன்னு டக்காட்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவன் பாட வர்றதுக்கு முன்னாடி பத்தியமா வருவான். நான் சாப்பிடாம வெறும் வயித்தோட. அதனால இவனுக்கு பத்திய பிரகாஷ். வாடா பாடுறா. என்ன பாட்டு பாட போறீங்க?
ஒத்த ரூபா தரேன். ஓ சூப்பர். பிச்சைக்காரன் நல்ல ரூபா கொடுக்க வந்துக்குது பாரு. சை. ஒத்த ரூபா தாரேன் உனப்ப தட்டும் தாரேன் ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். ஒத்த ரூபா வேணாம் உனப்ப தட்டும் வேணாம் ஒத்துக்கிட மாட்டேன் நான் ஒதுங்கி நில்லு மாமோய். நல்லா பண்ணுங்க சத்யபிரகாஷ். பட் உங்களை நாங்கள் அதாவது மேல் வெர்ஷன் ஃபீமேல் வெர்ஷன் ரெண்டையுமே எடுத்து பாடிருக்கீங்க. அதுக்கு முதல் நாங்கள் உங்களை பாராட்டணும். பட் உங்களை நாங்கள் வெயிட்டிங்கில் வைக்கிறோம். சரி நான் நல்லா பாடினேன். டேய் டேய் நீ நல்லா பாடினதுனால தான் இவன் உன்னை வெயிட்டிங்ல வைக்கிறான். சரியா? டேய் அழாத. ஏன் அழுவுற ராஜா? ஏம்மா நீ நம்ம பண்ண போறவனா? நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து 10 பாத்திரம்லாம் தேய்ச்சி வந்து எங்களை வந்து படிக்க வச்சுட்டு அம்மா அம்மா 10 பாத்திரத்தை தேய்ச்சா மிச்சக்கிற பாத்திரத்தை யாருமா தேய்ப்பா? ஐயா டைரக்டர் தெரியுமாடா உனக்கு? தெரியாது. தயாரிப்பாளரை தெரியுமா? ஐயோ தெரியாது. ப்ரொடக்ஷன் மேனேஜரை தெரியுமா? ஆஹா இங்க இருக்கிற கேமராமேன்ல யாரா தெரியுமா? தெரியாது சார். இந்த மண்டை கவுத்தார் மூஞ்ச தெரியுமாடா? டிவியில் அப்பப்போ பார்த்துருக்கேன். ஆட விடு. ஆட இவங்கெல்லாம் வேணாம். நம்ம ப்ரொடக்ஷன் பாய் குட்டியா தெரியுமா? எங்க இருக்காரு? தெரியாது. தெரியாது. அப்ப எப்படா உன்னை அவன் தேர்ந்தெடுப்பான்? உன்னை தேர்ந்தெடுக்க மாட்டான். நீ எவ்வளவு ஆள்தாலும் தேர்ந்தெடுக்க மாட்டான். அவன் ஆள் செலக்ட் பண்ணிட்டான். நீ கவலைப்படாத விடு. இந்த ஒரு சேனல் தானா? எவ்வளோ சேனல் இந்த நிகழ்ச்சி போகுது போ. அங்கே போய் நல்ல சேனலாக போய் கலந்துக்க. உன்னோட திறமைக்கு நிச்சயம் மதிப்பு உண்டு. ஓடி போய் அவங்கள சொல்லிடலாமா? யார்? ஓகே ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோக் சாங்கை மிக அருமையாக பாடினது யார் அப்படின்னா யாரு? நம்மளுடைய தாய்பரன். அவங்களுக்கு தான் அது. டேய் சத்தியம் பண்றான் நீ ஃபோக் சாங் தான் பாடினேன்னு. அட இவன் ஆமான்றான். ஏங்க இது உங்களுக்கே நியாயம் இல்லையாங்க? கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்கன்றக்காக இவங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் கை தட்டி சிரிச்சு நிற்கிறீங்க. அவங்க கொடுக்குற ஒரு பப்ஸ் டீக்கு இதெல்லாம் அநியாயங்க. இவன் ஃபோக் சாங்காங்க பாடினா கர்நாடக சங்கீதம் பாடிச்சிங்க இந்த நாய். இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் நடக்குது. திறமை உள்ளவங்கெல்லாம் அதோ வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அதாவது இந்த கான்செப்டில் மட்டும் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பெரிய ஆளாக்கி விட்றானுங்க. டேய் ஓடி போடு, கொலவீரில் இருக்கிற நானே உன்னை கடிச்சு வச்சிருவோம். போடா. சாக்லேட் போ இந்த பக்கம் போ. சாக்லேட் அங்கிள். உன்னை பாடின கிழிக்கு சாக்லேட் வேற கொடுப்பாங்க. போடா. சாக்லேட் தரேன்னு சொல்லுங்க. போயிடு அப்புறம் கெட்ட வார்த்தை திட்டுவோம். போ. பொதுவாக சில நிகழ்ச்சிகளை எடுத்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க காமிச்சிருக்கீங்க. ரொம்ப ஃபன்னா இருந்தது பார்க்கறதுக்கு. சார் நீங்க அருள்தாஸ் சார் நீங்க சொல்லுங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா இருந்துச்சு இது கான்செப்ட். என்னன்னா வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து கம்பெனி பொறுப்பு இல்லை அப்படின்னு நம்ம எஸ்கேப் ஆயிட்டாரு. பரவாயில்ல. ஒரு அதாவது நிறையா சேனல்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வருது. பட் அதவே வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு செட்டை பண்ணீங்க. பட் ஆனால் ஓவரால் எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கொஞ்சம் ஷேர் ஆகிருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. எப்பவும் போல இன்னைக்கும் எல்லாரையும் நல்லா சிரிக்க வச்சுட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீக் இன்னும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட்.